ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி நேச்சுரல் ரெமெடி யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நமக்கு வந்து பிம்பிள் வந்துட்டு அந்த பிம்பிள் போற இடத்துல பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த டார்க் அந்த ஸ்பாட்ஸை எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது, அந்த டார்க்னஸை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்பாட்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏரியால வந்து நல்லா ஸ்பாட்ஸ் தெரியும். என்னோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சீக்ஸ்ல நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் ரைட் சைடு வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து டைரக்டா அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்துடலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் எடுத்திருக்கிறேன். டர்மரிக் வந்து பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பஞ்சாராஸ்ல இருந்து இந்த சாண்டல் முல்டானி மிட்டி எடுத்திருக்கிறேன். சாண்டல் மிக்ஸ் ஆன முல்டானி மிட்டி. இது வந்து பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாராஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பேக் பவுடர்ஸ்லயே பெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முல்டானி மிட்டி அண்ட் சாண்டல் மிக்ஸ் ஆனதுதான். ஸோ இதுல நிறைய பேக்கெட்ஸோட வரும். நான் அதுல ஒன்னு எடுத்திருக்கிறேன். இவ்வளவு கூட நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து ஸ்பாட்ல மட்டும் தான் வைக்க போறோம். நீங்க இதை ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாவும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கையில எல்லாம் எல்போஸ்ல எல்லாம் டார்க்கா இருந்துச்சுன்னா அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். எங்க உங்க ஸ்கின் வந்து பிக்மெண்டடா இருக்குதோ, கொஞ்சம் கலர் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் த திங் இஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டெய்லி யூஸ் பண்ணணும். டெய்லி 2 தடவை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ரெகுலரா யூஸ் பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எப்படி எக்ஸசைஸை டெய்லி பண்ணும்போது நம்ம உடம்புல டிஃபரன்ஸ் தெரியுதோ, அதே மாதிரி இந்த ஸ்கின் கேரும் பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிட்டே வந்தாதான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம ஸ்கின்ல பார்க்க முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 இன்கிரீடியன்ஸையும் நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பூன்ல எடுத்திருக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கோங்க. 1:1 எடுத்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு டர்மரிக் பவுடர் எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் முல்டானி மிட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்காது. ஸோ நான் இங்கே வேற ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டப்பால கிடக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூனில் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பன் ஸ்டிக் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கங்கே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து லைட்டிங் அவ்வளோ சரி கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வந்து அந்த ஸ்பாட்ஸ் அவ்வளோவா விசிபிளா தெரியாது. நான் ஸ்கின்ல இப்போதைக்கு இங்கே எதுவுமே போடலை. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா விசிபிளா தெரியல. ஸோ எனிவே, இந்த மாதிரி எங்கெங்க ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்போதான் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஸ்பாட்ஸ்ல கரெக்டா வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து வீட்டில தான் இருக்கீங்க, நிறைய டைம் இருக்கு அப்படின்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ணாம ஃபுல் ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கைஸ், இந்த மாதிரி வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலவங்க வந்து என்னன்னா இது வச்சு டூ டேஸ்லயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்படி கிடையாது. ஒரு தடவை வச்சா எதுக்குமே ரிசல்ட் தெரியாது. ஜஸ்ட் ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்ஸசைஸோட தான் கம்பேர் பண்ணுவேன். நம்ம எக்ஸசைஸ் ஒரு நாள் பண்ண உடனே வந்து நம்ம பாடி வந்து ஃபிட் ஆயிராது. ஆர் எக்ஸசைஸ் பண்றதுனால அதோட ரிசல்ட் வந்து ஒரு நாள்ல கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்கின் கேரும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா கன்சிஸ்டண்டா ரெகுலரா பண்ணிட்டே இருக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொன்னேன். நான் வந்து ஸ்கூல்ல ரொம்ப சின்னதாலாம் இருக்கும்போது ஸ்கின் கேர் பண்ணவே மாட்டேன். பட் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்லாம இருக்கும். ஸோ அது வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நமக்கு அந்த பிம்பிள்லாம் கண்டிப்பா நம்ம ஃபேஸ்ல வந்துடும். அது எப்படியோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்கின்னை கேர் பண்ணணும், ஸ்கின் கேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்துச்சு. அதுல இருந்தா பாத்தீங்கன்னா நான் ஸ்கின் கேர் வந்து பண்ணவே ஆரம்பிச்சேன். அண்ட் ஸ்கின் கேர் பண்ணும்போது நானும் நினைச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லாம், என்னடா இது நமக்கு வந்து என்ன ரிசல்ட்டுமே வரமாட்டேங்க, எவ்வளவு நாள் தான் இது பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் சரி ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருப்போம், நம்ம ஃபேஸ் வாஷ் டெய்லி பண்ற மாதிரி அதை ரெகுலரா பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஸ்கின் கேர் பண்ண என்னோட ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் நல்லா விசிபிளா தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கன்சிஸ்டண்டா நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து அந்த ஸ்கின் கேர் பண்ணதுனால ரிசல்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டே இருங்க, சரியா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ல எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஐ மீன் டார்க் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன்.
அண்ட் இந்த மாதிரி வாய் கிட்ட பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சமாச்சும் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ ரெகுலரா இதுலயே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மஞ்சள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இத ஃபுல் ஃபேஸ் போட மாட்டேன். ஏன்னா, டக்குனு என்னோட ஸ்கின் வந்து எல்லோயிஷா மாறிரும். அது போகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ, அதனால ஃபேஸ்ல நான் கம்ப்ளீட்டா மஞ்சள் யூஸ் பண்றதே கிடையாது. நீங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் அந்த மாரி யூஸ் பண்றதா இருந்தா, மேபி ஃபுல் ஃபேஸ் போட்டா அது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். பட் எனக்கு எந்த மஞ்சள் போட்டாலுமே அந்த டிண்ட் வந்து நல்லா எல்லோயிஷா தெரியும். இதெல்லாம் போட்டா ரொம்பவே நல்லா தெரியும். நான் இதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். கஸ்தூரி மஞ்சளோட இது வந்து எனக்கு கொஞ்சம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம குக்கிங் மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவை சாப்பாடுலேருந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் போது கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவன் பிக்மெண்டேஷன்லேயும் போட்டுக்கலாம். ஸோ ஈவன் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கூட போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹாஸ்டலில் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டும் ரூமில் கிடையாது. அவள் இருந்தாலும் ஓகே தான். பிகாஸ் என்னன்னா யாரும் என்னை பார்க்க போகிறதில்ல. இனி நான் லஞ்சுக்கு தான் வந்து ரூமை விட்டு வெளியே போவேன். அது வரைக்கும் நான் இதை அப்படியே வந்து விட போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹாஷான கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இதை எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 12:30க்கு போவேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மலாக மாய்ஸ்சரைசர் சீரம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.